உலகத் தமிழர்களுக்கான உன்னத தொலைக்காட்சியாம் நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியுடைய அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். தீர்வுகள் பகுதியிலே நாம் பல்வேறு சாதனையாளர்களுடைய வரலாறுகளை எண்ணி பார்க்கிறோம், அலசி பார்க்கிறோம். அதன் மூலமாக நாம் அந்த வாழ்க்கையிலிருந்து பெறக்கூடிய செய்திகள் என்ன, நாம் அதிலிருந்து உத்வேகம் பெற முடியுமா, நம்முடைய பிரச்சனைகளுக்கு அதிலிருந்து தீர்வு காண முடியுமா, நாம் எங்கே தேங்கி நிற்கிறோம், எங்கே தாண்ட வேண்டும் என்பதையெல்லாம் சொல்லுகிற நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதற்கு நீங்கள் தந்து கொண்டிருக்கிற வரவேற்பு உண்மையிலே மகிழ்ச்சியை தருகிறது. 1953 தான் முதலாக எவரெஸ்ட் சிகரம் மனிதனால் எட்டப்பட்டது. சர் எட்மண்ட் பெர்சிவல் ஹிலாரி என்பவரும் டென்சிங் நார்கே என்கிற நேபாளத்தை சேர்ந்தவரும் தான் இந்த சாதனையை இணைந்து நிகழ்த்தினார்கள். 1919 நியூசிலாந்திலே பிறந்தவர் தான் சர் எட்மண்ட் ஹிலாரி. அவரை பத்மபூஷன் ஹிலாரி என்று கூட அழைக்கலாம். காரணம், இந்திய அரசு அவரை ஒரு வெளிநாட்டவருக்கு அப்படிப்பட்ட ஒரு கௌரவத்தை வழங்கியது. இதில் டென்சிங் நார்கேவை பற்றி ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். அவர் நேபாளத்தை சேர்ந்தவர். அவர் 1914 பிறந்தவர். அதாவது 5 ஆண்டுகள் ஹிலாரியை விட இளையவர். ஆனால் அவர் என்றைக்கு பிறந்தார் என்கிற செய்தி பதிவு செய்து கொள்ளப்படவில்லை. அவர் பெற்றோரால் பதிவு செய்யப்படவில்லை. எனவே தான் பிறந்த தேதி என்னவென்றே தெரியாமல் இருந்த அவருக்கு ஒரு வித்தியாசமான சிந்தனை வருகிறது. என்றைக்கு நான் எவரெஸ்ட் மலை சிகரத்தின் மீது ஏறி காலடி வைக்கிறேனோ அன்றுதான் என் பிறந்த நாள் என்கிற ஒரு புது முடிவை எடுக்கிறார். அதன்படி பார்த்தால் மே 29, 1953 தான் எவரெஸ்ட் சிகரம் மனிதனால் எட்டப்படுகிறது. அந்த நாளையே தன்னுடைய பிறந்த நாளாக வைத்து கொண்டு விட்டார். அப்படிப்பட்ட ஒரு அரிய சிந்தனை எத்தனை மனிதர்களுக்கு தோன்றும் என்று தெரியாது. இப்படிப்பட்ட எவரெஸ்ட் சிகரத்தை 2 சகோதரிகள் ஏறியிருக்கிறார்கள். உடன்பிறந்த சகோதரிகள் என்பது, அதுவும் இரட்டை சகோதரிகள் என்பது மிக அரிய செய்தி. இதுவரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சாதனை எவரெஸ்ட் சிகரத்தை பொறுத்தளவில் நிகழ்த்தப்பட்டதே இல்லை. இவர்கள் இருவரும் தன்னுடைய தந்தை எதிரிலே போய் நின்று, நாங்கள் இனிமேல் படிக்கப் போவதில்லை. இத்தனைக்கும் ஒரு மாணவ பருவத்தில் இருக்கிறவர்கள். நாங்கள் சொல்கிறார்கள், நாங்கள் படிக்கப் போவதில்லை, நாங்கள் மலையேறப் போகிறோம். இந்த எண்ணி பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு காட்சியை எந்த தந்தையாக இருந்தாலும் உடனே சூடாகி விட மாட்டாரா? என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்கள்? படிக்கிற காலத்தில் மலையேறுவதா? உங்களுக்கு என்ன மனக்கோளாரா? என்ன விளையாடுகிறீர்களா என்று தானே கேட்டிருப்பார். ஆனால் ஒழுங்காக மரியாதையாக டிகிரியை வாங்கிட்டு அப்புறம் வேறு ஏதாவது பண்ணுங்க என்று சொல்ல வேண்டிய நிலையிலே இருந்த இராணுவ அதிகாரியான வீரேந்திர சிங் என்கிற அந்த தந்தை என்ன சொல்லுகிறார்? தாராளமாக நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு முயற்சியில் இறங்குவீர்களேயானால் நான் அதற்கு முழுமையாக ஒத்துழைப்பு தயாராக இருக்கிறேன், அதற்கு சம்மதம் தருகிறேன் என்று அவர் முடிவு எடுக்கிறார். அது ஒரு ஆச்சரியமான முடிவாக இருக்கிறது. அவர்களுக்குள்ளே அவர்கள் இரட்டையராக இருந்தாலும் கூட யார் மூத்தவர் யார் இளையவர் என்று ஒரு செய்தி இருக்கிறதா? சில வினாடிகளோ சில நிமிடங்களோ வித்தியாசமாக பிறந்தாலும் மூத்தவர் யார் இளையவர் யார்? இதுவரைக்கும் அந்த வீரேந்திர சிங் மாலிக் என்பவர் இதுவரைக்கும் யார் மூத்தவர் யார் இளையவர் என்று கூட சொன்னதில்லையாம். தாய் கூட சொன்னதில்லையாம். அப்படி சமமாக அவர்களை நடத்தியிருக்கிறார். அப்படிப்பட்ட வித்தியாசமான தந்தையாக இருந்திருக்கிறார். இவர்கள் எவரெஸ்ட் சிகரத்தினுடைய உச்சியை மட்டுமல்ல, அலாஸ்காவினுடைய உயரமான சிகரத்தையும், அதுபோக தென் துருவம் என்று சொல்லப்படுகிற, தென் கோளர்த்தம் என்று சொல்லப்படுகிற சவுத் போலுடைய உயரமான சிகரத்தையும், அமெரிக்காவினுடைய வின் டென்னசி என்று சொல்லப்படுகிற அந்த மலை சிகரத்தையும், அதற்கு பிறகு இந்தியாவில் இருக்கிற சில சிகரங்கள் கஞ்சன்ஜங்கா, நந்தாதேவி போன்ற சில உயரமான சிகரங்களையும், மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற உயரமான சிகரங்களையும், கிழக்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற உயரமான சிகரங்களையும், இன்று எதையுமே விட்டு வைக்காமல் அவ்வளவு சிகரங்களையும் தொட்டு இன்னமும் ஒரு 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 பெரிய கனவுகளோடும் எதிர்பார்ப்புகளோடும் இன்னும் என்ன கொண்டு வாருங்கள் என்று அந்த சகோதரிகள் கிளம்பி இருக்கிறார்கள். ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த சகோதரிகள் நிறைய பயிற்சி எடுத்திருக்கிறார்கள். இவர்களுடைய பயிற்சியில் முக்கியமானது 20 கிலோவிலிருந்து 60 கிலோ வரைக்கும் எடை கொண்ட எடைகளை தூக்கி கொண்டு சுமப்பது என்பது. அதாவது பெண்களுக்கு எவ்வளவு வலிமை இருந்தால் இந்த 20 கிலோவை, அதாவது ஒரு 5 கிலோ 10 கிலோவை கொஞ்ச நேரம் வைத்துக்கொள்ளுங்கள் என்றாலே அதற்காக ஒரு ஆயாசப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் 20 கிலோவிலிருந்து 60 கிலோ வரைக்கும் ஒரு ஆண்களால் மட்டுமே தூக்கக்கூடிய 60 கிலோ எடையெல்லாம் தூக்கி கொண்டு
அதுவும் மலை ஏறுவது, அதுவும் மரணத்தினுடைய விளிம்பிற்கே சென்று திரும்புவது என்று சொன்னால் எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம். ஆக்சிஜன் குறைந்து காணப்படுகிற உயரமான மலைகளிலே இறந்து போனவர்கள் கூட உண்டு. ஆனால் உயிரை பணயம் வைத்து பெண்கள் என்கிற பொழுது இன்னும் கூடுதலான சில விபத்துகளும் ஆபத்துகளும் நடக்கக்கூட வாய்ப்பு இருக்கிறது. இதையெல்லாம் கவலைப்படாமல் பனிப்பாறைகளை ஒரு சாதாரணமான விளையாட்டு பொருள்களாக எண்ணிக்கொண்டு அதன் மீது ஏறி நின்று, பனி ஆறுகளெல்லாம் மிக ஆபத்தானவை. அதை மேலே ஐசி ஷீட் என்று சொல்லப்படுகிற ஒரு தகரம் இருக்கும். ஆனால் அதில் கொண்டு போய் காலை வைத்தால் உடனே பொதுக்கென்று உள்ளே வாங்கி உள்ளே இழுத்து கொண்டு போய்விடும். அப்படிப்பட்ட ஒரு மோசமான பருவநிலை கொண்ட சூழ்நிலை கொண்ட இதிலே இவர்கள் கிளம்பி இருக்கிறார்கள், புறப்பட்டிருக்கிறார்கள், சாதித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையிலே அவர்கள் பாராட்டப்பட வேண்டியவர்கள். மலையேற்றம் என்பது மிக ஆபத்தான விஷயம். அதாவது சரிகின்ற பனிப்பாறைகள், ஹேவலாஞ்ச் என்று சொல்வார்கள், அப்படியே மலையே உருட்டி கொண்டு வந்ததை போன்ற நிலைமை. அதற்கு பிறகு காலை கொடுத்தால் உள்ளே அப்படியே 1000 அடிகளுக்கு வாங்கி கொள்ளுகிற மேலோட்டமாக பனி இருக்கும். ஆனால் உள்ளே படு ஆழமாக இருக்கும். உயிர் ஆபத்து நிறைந்த இந்த மிக அரிய துணிச்சலான சாதனையை தஷி மாலிக், நுங்ஷி மாலிக் என்று சொல்லப்படுகிற இந்த இரட்டை சகோதரிகள் சாதித்திருக்கிறார்கள். அவர்கள் உண்மையிலேயே ஒரு வியக்கத்தக்க பெண்மணிகள். ஒரு கல்லூரி படிக்க வேண்டிய காலத்தில் வாழ்க்கை படிக்க வேண்டும், இயற்கை படிக்க வேண்டும் என்று புறப்பட்டிருக்கிற இந்த பெண்களுடைய மகத்தான சாதனை அடங்குவதற்கு முன்பாக கடந்த ஆகஸ்ட் 21 சரிகின்ற பனிப்பாறைகள், காலை கொடுத்தால் 1000 அடி உள்ளே இழுத்து கொள்ளக்கூடிய மிக மோசமான ஒரு நிலைகள், இவற்றையெல்லாம் தாண்டி அருமையான சாதனை நிகழ்த்தி இருக்கிற தஷி மாலிக், நுங்ஷி மாலிக் என்று சொல்லப்படுகிற இந்த இரட்டை சகோதரருடைய சாதனைகளை எண்ணுகிற பொழுது உண்மையிலே மிகுந்த வியப்பாக இருக்கிறது. இவர்களுடைய சாதனை தொடர்பாக ஹிமாலயன் ஹை சீசன் என்று ஒன்று அண்மையிலே நடத்தப்பட்டது. இது ஹிமாலயன் ஹை சீசன் 2. இதில் 1000 பெண்கள் கலந்து கொள்வதற்கு முன்வந்தார்கள். ஆனால் 20 பெண்கள் மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண்களுடைய தலைவியாக அமன் ஹாஷிம் என்கிற 21 வயதே நிரம்பிய ஒரு பெண்மணி இந்த அனைத்து பெண்மணிகளையும் தன்னுடைய தலைமையிலே ஏற்றுக்கொண்டு ஆகஸ்ட் 11 ஆரம்பித்த ஆகஸ்ட் 21 நிகழ்த்தியிருக்கிற சாதனை என்னவென்றால் 18,340 அடி உயரமுள்ள கார்துங்பா என்கிற இடத்தை இவர்கள் அடைந்திருக்கிறார்கள். ஒரு 20 பெண்கள் கொண்ட ஒரு குழு, யாருடைய உதவியும் இல்லாமல், ஆண்களுடைய துணை இல்லாமல் அடைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த துணிச்சலை எவ்வளவு பாராட்ட வேண்டும். உயிரை பணயம் வைத்து இவர்கள் தங்களுடைய சாதனையை நிகழ்த்தி இருக்கிறார்கள். இப்படி பெண்களுடைய ஒரு சாதனைகளை எல்லாம் எண்ணி பார்க்கிற பொழுது, ஒரு சிறிய காரியங்களுக்கே அஞ்சுகிற பொழுது உயிரையே பணயம் வைத்து தயாராக இருக்கிற இவர்களுடைய சாதனைகள் மகத்தானவை. இவருடைய சாதனைகள் இந்திய சாதனை புத்தகம் என்கிற புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே பெண்களுக்கு இன்றைக்கு எவ்வளோ துணிச்சல் வந்திருக்கிறது. அந்த துணிச்சல் சிறப்பான வழியிலே, சரியான வழியிலே, நேர் வழியிலே நம்முடைய பண்பாட்டுடைய நெறிகளுக்கு உட்பட்டு நடக்குமையானால் அவர்களை மிஞ்சுவதற்கு இன்னொரு சமூகம் பிறக்க வேண்டும், இன்னொரு சமூகம் உருவாக வேண்டும், இன்னொரு தலைமுறை உருவாக வேண்டும் என்று தான் தோன்றுகிறது. இத்தகைய பெண்கள் வியக்கத்தக்கவர்கள். இந்த பெண்கள் நமக்கு பல செய்திகளை, குறிப்பாக துணிச்சலை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். பின்பற்ற முடியுமானால் நல்லது. மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.